அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நாளைக்கு சடன்லி மேண்டேட்டை சேஞ்ச் பண்ணி 60% லார்ஜ் கேப் 40% மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது முதலீட்டாளரை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெகுலேஷன் கொண்டு வரும். எவ்ரி மந்த் உங்களுக்கு 10ஆம் தேதிக்குள்ள அந்த முதலீட்டு நிறுவனம் அந்த ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் நான் முதலீடு பண்ணியிருக்கேன், எந்தெந்த செக்டரில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த ஸ்கிரிப்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை மாதம் வெளியிடும். இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நம்பியுமே இப்போ நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறாங்க. இதுக்கு செபி என்ன சார் ரூல்ஸ் கொண்டு வரும்? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களோட கமிஷன் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்து. இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது 10 lakhs இஸ் த மினிமம் டிக்கெட் சைஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10 lakhs மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இதில் குறைந்தபட்சம் 1 வருடத்துக்கு மேலே இந்த முதலீடு வச்சிருக்கணும். பட் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குன்னு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம ஃபியூச்சர் கால் எடுக்கலாம், ஆப்ஷன்ஸ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வேலட் வெல்த்தினுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் செபி தான் எல்லாத்தையுமே பார்க்குது. செபி எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஸோ செபி அப்படிங்கிறது ஒரு ரெகுலேட்டர். ஒவ்வொரு துறைக்கும் அந்த துறை சார்ந்த ரெகுலேட்டர் அப்படிங்கிறது இருப்பாங்க. இன்னைக்கு வங்கித்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்பிஐ ஒரு ரெகுலேட்டராக இருக்காங்க. வங்கித்துறை அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்பிஐ இதுவாக இருக்காங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐஆர்டிஏ ரெகுலேட்டராக இருக்காங்க. அதே மாதிரி பிஎஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ ரெகுலேட்டராக இருக்காங்க. அதே மாதிரி எந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளும், அதாவது ஈக்விட்டியாக இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஎம்எஸ் அதாவது அந்த பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் எதுவாக இருந்தாலுமே அதை கவர்ன் பண்ணுறது தான் செபியோட முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அவங்களோட வேலை என்னென்னா, அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக, அந்த ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாமா, ஏன்னா லைசன்ஸ் கொடுக்கறதுலேருந்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோள். செபியோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டிஸ் வருது மார்க்கெட்டில் அப்படின்னா அது அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறது முதற்கண்டு அது இன்வெஸ்டருக்கு உபயோகமாக இருக்குமா, இன்வெஸ்டருக்கு எந்த விதத்துலேயும் பாதகம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குறிக்கோளோட தான் செபி செயல்படும். ஓகே சார், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு செபி எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார் கொடுத்துருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நிறைய ரெகுலேஷன், அதாவது காலங்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு முறையும் அவங்க நிறைய ரெகுலேஷன் கொண்டு வராங்க. சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமே கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ராடக்ட் 600 ப்ராடக்ட் வரைக்கும் கொண்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் இதை ஒழுங்குமுறைப்படுத்தி அதை 5 இதுக்குள்ள, அதாவது 5 வகைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு 5 குரூப்பாக பிரித்து அதுக்குள்ளே தான் நீங்கள் பங்குச்சந்தை, அதாவது பங்குச்சந்தை ஸ்கீம்ஸ் எல்லாமே வெளியிடணும் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது 2017 வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள் அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் ஒரே ஒரு ஸ்கீம் தான் இருக்கணும்.
அப்படிங்கிறதையும் வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது வந்து லார்ஜ் கேப் ஸ்கீம்னா அவங்களுக்கு உண்டான எவ்வளோ தொகையை வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணணும். முன்னாடி வந்து அந்த ரெகுலேஷன்லாம் கிடையாது. ஸோ 2017 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 முதலீட்டு நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா 40 முதலீட்டு நிறுவனங்களும் அவங்களுக்கு என்ன மாதிரி ரிசர்ச் இருக்கோ, என்ன மாதிரி அவங்களோட கன்வின்சிங் இது இருக்கோ அந்த மாதிரி முதலீடு பண்ணுவாங்க. அதாவது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்னா 60% வரைக்கும் லார்ஜ் கேப்பில் பண்ணுவாங்க, ஒரு 30% மிட் கேப்பில் பண்ணுவாங்க, 10% ஸ்மால் கேப்பில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு அந்த ஃபண்ட் மேனேஜரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து முதலீட்டு முடிவுகள் எடுத்தாங்க. அது எல்லாமே ரெகுலேட் பண்ணது செபி தான். ஸோ செபி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 80% வந்து லார்ஜ் கேப் அதாவது பெரிய நிறுவனங்களோட பங்குகளை மட்டும்தான் வாங்கணும். பேலன்ஸ் 20% தான் வந்து அவங்க வந்து ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ அந்த ஃபண்ட் மேனேஜரோட டிஸ்கிரிஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரைசேஷன் கொண்டு வந்ததுலேருந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணும், மிட் கேப் ஃபண்ட்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து இன்வெஸ்டருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்னோட ரிஸ்க் அப்படைட் இதுதான். ஸோ அதனால் நான் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறேன். ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் டிஸ்கிரிஷன் அப்படின்னு போச்சுன்னா அவங்க இன்றைக்கி வந்து லார்ஜ் கேப் ஃபண்டில் 80% வரைக்கும் லார்ஜ் கேப் முதலீடு பண்ணுறாங்க. நாளைக்கு சடன்லி வந்து மேண்டேட்டை சேஞ்ச் பண்ணி 60% லார்ஜ் கேப்பு 40% மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது முதலீட்டாளரை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதாவது பங்குச்சந்தையை நிர்வகிக்கிறதுக்கு உண்டான கட்டணம் அது. ஸோ அந்த கட்டணத்தை வந்து எவ்வளோக்கு வந்து நிர்ணயிக்கணும், அதை மேக்ஸிமம் கேப் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த நிறுவனத்தோட எவ்வளோ நிர்வாகம் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்களோ அந்த தொகைக்கு தகுந்த மாதிரி ஸ்லாப் ரேட் மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல உள்ள 100 crores வந்து 2.5% மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து உள்ள 100லேருந்து 500 crores வரைக்கும் ஒரு அமௌண்ட் 1.5%, 2% அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து அதிகமான பணம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்த விதமான எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தோட நிர்வாக திறமையும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது அவங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸும் கம்மியாக இருக்கும். இது வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத விட அதிகமான வருமானத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதையும் வந்து கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்கோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகம் பண்ணாங்க. ரிஸ்கோமீட்டர்னால் நான் எந்த அளவுக்கு நான் வந்து அந்த ஃபண்டு ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதாவது ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு ஃபண்டை பார்க்குறாரு அப்படின்னா எதெல்லாம் பார்ப்பாருன்னா அந்த ரிஸ்கோமீட்டரில் வந்து இது வெரி ஹை ரிஸ்க்கு, இது வந்து மீடியம் ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க் அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு முதலீட்டாளர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அந்த ஸ்கீமில் எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த டிரான்ஸ்பரன்சி எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து 10ஆம் தேதிக்குள்ள அந்த முதலீட்டு நிறுவனம் வந்து அந்த ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் நான் முதலீடு பண்ணியிருக்கேன், எந்தெந்த செக்டரில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த ஸ்கிரிப்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து மாதம் வந்து வெளியிடணும். ஸோ அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி. அதாவது இப்போ நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா எங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியும் வந்து மாதம் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஏவிங்கிறது வந்து டெய்லி மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் பேஸ் பண்ணி எவ்ரி டே என்னென்னைக்கெலாம் மார்க்கெட் இருக்கோ அன்றைக்கெலாம் வந்து என்ஏவி வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த என்ஏவி டிக்ளேர் பண்ணுறது வந்து எண்ட் ஆஃப் தி டே டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் வந்ததுனால ஒரு முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை திறமை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக ஆனதுக்கு காரணமே வந்து செபி தான்.
ஓகே சார், இப்போ இவ்வளோ வந்து கொடுத்துருக்கீங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மார்க்கெட் இன்ஃப்ளூயன்சஸ், இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் நம்பியுமே இப்போ நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறாங்க. இதுக்கு செபி என்ன சார் ரூல்ஸ் கொண்டு வந்து? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க பொதுவாகவே வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து முதலீடு பண்ணால் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து நிர்வகிக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜரோட கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி இன்வெஸ்டர் வந்து எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க, லார்ஜ் கேப்பில் பண்ணியிருக்காங்களா, மிட் கேப்பில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த வருமானம் வரப்போகுது. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து நார்மலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் ட்ரேடிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த ஸ்டாக் டிப்ஸு, இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்காது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் செபி வந்து ஆக்சுவலி வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி நிறைய இது வந்து செபி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்சரையே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கேமே நடக்குது இல்லை சார், நிறையவே ஃப்ராட். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எந்த மாதிரி சார் ரூல்ஸ் இருக்குது? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து அவங்க வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்க வந்து ஆம்ஃபியில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆம்ஃபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்களால மியூச்சுவல் ஃபண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்களோட கமிஷன் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏயுஎம்க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ஆம்ஃபிலேருந்து ஆடிட்டிங் வருவாங்க. ஸோ அந்த ஆடிட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 crores ஏஇஎம்மோ இல்லை வந்து ஒரு 20 லொக்கேஷனில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆடிட் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் எக்ஸ்டர்னல் ஆடிட் வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ராப்பராக எல்லாம் பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு இன்வெஸ்டரை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாமல் எந்த மியூச்சுவல் ஃபண்டும் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த ஆடிட்டிங்கில் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸை தொடர முடியும். ஸோ இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் வந்து ஆம்ஃபி மூலமாக செபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெகுலேஷன். ஓகே சார், இப்போ செபி வந்து ஒரு ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னா எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்து அந்த ஃபண்ட் எடுத்துரும்? இப்போ கூட வந்து எஸ்ஐஎஃப் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்களே சார், அதை பற்றி சொல்ல முடியும்? ஸோ இப்போ எஸ்ஐஎஃப் அப்படிங்கிறது வந்து இது பேசிக்கலி வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறோம். இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து எல்லாமே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்றைக்கி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் என்னன்றது தெரியாமலே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய தே ஆர் லூசிங் மணி. அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹெச்என்ஐ இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்களும் அதே மாதிரி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு தேவையான நாலேஜ் இல்லை, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு மார்க்கெட்லேயும் யாரும் வந்து ப்ராப்பராக இது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க செபி. இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து 10 lakhs இஸ் த மினிமம் டிக்கெட் சைஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 10 lakhs வந்து மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து குறைந்தபட்சம் 1 வருடத்துக்கு மேலே வந்து இந்த முதலீடு வந்து வச்சுருக்கணும். பட் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் கால் எடுக்கலாமா, ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, டெரிவேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற முதலீட்டு முடிவுகள் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து அதில் பெரிய சாதகம் பாதகம் அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜரோட கரெக்டான ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் டெசிஷன் எடுப்பார். இதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி. நம்ம டைரெக்டாக நம்ம இது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு இல்லைன்னா வந்து டெரிவேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இருக்கிற ரிஸ்க்கை விட இதில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரி செபி வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட அவங்க வந்து அட்வைஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெட்ரெசல் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக அவங்க வந்து ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு அவங்க வந்து யார் மூலமாக வாங்கினாங்களோ
இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வாங்கியிருக்காங்களோ, இல்லை வந்து ஒரு அட்வைசர் மூலமாக வாங்கியிருக்காங்களோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலே டைரெக்டாக வாங்கியிருக்காங்களோ, அவங்க வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த குறையை வந்து அந்த கம்பெனியில் தான் போய் அணுகி கேட்கணும். ஸோ அவங்க வந்து அந்த ரிப்ளை வந்து 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் டைமில் வந்து ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் செபி வந்து ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது செபியோட இதுலேயே இருக்குது. அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் என்ன கம்ப்ளைண்ட்டோ, ஸோ என்ன கம்ப்ளைண்ட்னா இப்போ என்ஐவி டிக்ளேர் ஆகலை, இல்லை ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து அலாட்மெண்ட் வரல, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட், அதை வந்து ஆக்சுவலி வந்து அவங்க வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுற பட்சத்தில் செபி வந்து டைரெக்டாக அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த மெயில் அனுப்பிச்சு ரிப்ளை இல்லை ரெசல்யூஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அவங்களோட வெப்சைட்டில் இதை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணி ஆகணும். நான் இந்த மாதத்தில் வந்து இவ்வளோ query வந்திருக்கு, இவ்வளோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற இதை வந்து டிஸ்பிளே பண்ணி ஆகும். ஸோ அதனால் வந்து அதை டிஸ்பிளே பண்ணி அந்த queryயை வந்து அதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த நிறுவனம் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ அதனால் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது செபியோட குறிக்கோளாக இருக்குது. ஓகே சார், செபி எப்படி ஒர்க் ஆகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.